ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி ஆசை பார்க்க போகிற சிறகடி ஆசையில் வந்துட்டு நம்ம முத்து இருந்துட்டு வாப்பா போய் சாப்பிட்லாம் பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள லேடிஸ்க்குலாம் ஆளுக்கு ஒரு ஒர்க் இருக்கான், அவங்க முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்ல எங்கடா மனோஜ்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் அவங்க எப்படியும் அவன் பொண்டாட்டி தாசன் தான், அவங்க ஒய்ஃப் சாப்பிடும் போது தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. சொல்லிட்டு இங்கே வந்து நின்று பார்த்தா ஃபஸ்ட்டு பந்தியில் ஃபஸ்ட்டு ஆளாக உட்காந்துருக்காது நம்ம மனோஜ் தாங்க. எனக்கும் பச்சிக்கும்ல, நானும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு போல். அதனால் உட்காந்து வெளுத்து கட்டுறாருங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன மனுஷன்டா நீ பொண்டாட்டியை விட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்க, எனக்கு வயிறு இருக்குது, எனக்கு பசிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி உட்காருங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மனோஜை பார்க்கும்போது முழுசாக நினைச்சாச்சு, முக்காடு எதுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேணுங்கிறது வாங்கி சாப்பிட்றா அப்படின்றாங்க. இவங்க வேணுங்கிறது வாங்கி சாப்பிட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சா, அடுத்து வீட்டில் உள்ள லேடிஸை சாப்பிட வைக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயாவை வேற பேரழகுன்னு சொல்கிறாங்க. ஏமா ஸ்ருதி காலங்காத்தாலே இப்படி போய் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுக்க மீனா வந்து பார்த்துட்ருக்காங்க. எப்படி, அதாவது என்னை மட்டும் ஒதுக்குறாங்களேன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் வந்துட்டு எதுவும் கொண்டு வந்துடலன்னா இப்படிதாம்மா நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத பார்த்து நம்ம முத்து மிகப்பெரிய ஆச்சரியம்ட்டாங்க. என்னடா அது, உண்மை வெளியே வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கல்யாணத்துலையாவது உண்மை வெளியே வரும்னு பார்த்தா இதுலேயும் புதைச்சிடுவானுங்க போல். கடைசி வரையும் ரோகிணி செய்கிறது எதுவுமே வெளியே வராதாடாப்பா சாமி. நல்லா இல்லை, ஒவ்வொன்றா கொண்டு வந்தால நல்லாயிருக்கும். ஒரு தடவை மாட்டுறது, ஒரு தடவை மாட்டாமல் இருக்குது, அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா தடவையும் மாட்டாமே இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. அவங்கவுங்க ஒய்ஃப்க்கு ஊட்டி விட அதை ஃபோட்டோ எடுக்க டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அரிய வகை காட்சியப்பா, இதெல்லாம் ஃபோட்டோ எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா கிச்சனில்